எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இப்போ ஒரு அனலாக் சிக்னலை எப்படி ஒரு டேங்க்ல இருக்கிற ஆயில கால்குலேட் பண்றதுக்காக கேலிபிரேட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் லெவல் சென்சார் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆயில் லெவல் சென்சார் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டத்துல ஆர் டேங்க்ல இருக்கிற ஆயில் கெப்பாசிட்டி, இல்லைன்னா இன்னும் எவ்வளோ ஃபில் பண்ணா இந்த டேங்க் ஃபுல் ஆகும், இல்லை சடனா டிராப் இருந்துச்சுன்னா லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதே ஒரு ஆங்குலர் சென்சார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ கான்செப்ட் சேம் தான். இதை யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிளா எந்த மாதிரி வேணா யூஸ் பண்ணலாம். ஆயில் லெவல் சென்சார் இது பார்க்க போறோம். இந்த இமேஜ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆயில் லெவல் சென்சார். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதா ஒரு ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் லெவல் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இது மேல இல்ல கீழே மூவ் ஆயிட்டு இருக்கும், மேல கீழே மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த மூவ் ஆகிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு அனலாக் சிக்னல் கிடைக்கும். இதோட ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா பேசிக்கலா ஒரு எல்விடிடி மாதிரி தான் ஒர்க் ஆகும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்விடிடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுல எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் ஒர்க் ஆகும். இதுல வர அவுட்புட் சிக்னல் பாத்தீங்கன்னா 4 to 20 மில்லி ஆம்பியர். அந்த இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே பிரின்சிபல் யூஸ் பண்ணி நீங்க வோல்டேஜ் சிக்னலா இருந்தா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் டேங்க்னு வச்சுக்கோங்களேன். இதோட டைமென்ஷன்ஸ் இங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டைமென்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லென்த் 600 mm, வித் 600 mm அண்ட் ஹைட் 500 mm. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இந்த கியூபாய்டோட வால்யூம் பார்த்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் நம்மளுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இதோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 180 லிட்டர்ஸ். இந்த இன்னர் டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இது 180 லிட்டர்ஸ் இந்த டேங்க் ஹோல்டு பண்ணும். இதுதான் இதோட தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி. இதுல ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா டேங்க் ஹைட்டும் சென்சார் ஹைட்டும் ரெண்டும் ஒரே லென்த் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ டேங்க் ஹைட் 500 mm நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல சொன்னேன். அதே மாதிரி ஒரு சென்சார் 500 mm ஹைட்ல இருக்கு. இன்னொரு சென்சார் நம்ம கிட்ட 500 mm சென்சார் இல்ல, 400 லென்த் தான் இருக்கு டாப்ல இருந்து. ஸோ 400 mm சென்சார் லென்த் யூஸ் பண்ணி எப்படி இது பண்றேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 100 mm கம்மியா இருக்கு இல்லையா, இது ஒரு நான் மெஷரபிள். அது கீழே போயிடுச்சுன்னா எவ்வளவு ஆயில் இருக்கு அப்படிங்கிறத உங்களால மெஷர் பண்ண முடியாது. இந்த 100 mm இருக்கிற வால்யூம் பேசிக்கா 36 லிட்டர்ஸ் இருக்கும். சரி, நீங்க ஆயில் 36 லிட்டர்ஸுக்கு மேல ஊத்துனா மட்டும்தான் இதுல மெஷர் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேலிங் பிளாக். இது ஸ்கேலிங் பிளாக்ல நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு ஆயில் லெவல் சென்சார், அதோட 4 to 20 மில்லி ஆம்பியர் இன்புட், மினிமம் 4000 to 20,000 நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அண்ட் அவுட்புட் நம்ம மினிமம் என்ன இருக்கும், நம்ம ஆயிலோட ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி 180 லிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 0 to 180க்கு நம்ம அதை ஸ்கேல் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். y = mx plus c யோட லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். ஸ்லோப் m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இதே ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேல்யூஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது y2 minus y1. இது எக்ஸுக்கு பதிலாக நான் இங்க என்ன எடுத்திருக்கேன்னா இந்த இன்புட் லோ இது மைனஸ் இந்த எக்ஸ் வேல்யூ, உங்களுக்கு வர சென்சார் வேல்யூ எடுத்திருக்கேன். அண்ட் x2 minus x1 இதுதான் இன்புட் லோ, இன்புட் ஹை மைனஸ் இன்புட் லோ. ஸோ அந்த இதுல கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சாருக்கு நம்மளுக்கு 120 mm 125 லிட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி
இந்த சிக்னல் வேல்யூ இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு 124.7 லிட்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே இதுல நீங்க இப்போ வேல்யூஸ் மாற மாற உங்களுக்கு இதே ஃபார்முலால போடும்போது உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு அலாரம் கூட கிரியேட் பண்ணலாம். இதுக்கு மேல இது கீழே போச்சுன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஒர்க் ஆகக்கூடாது, அதுக்காக யூஸ் பண்ணலாம். இல்ல கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இண்டிகேட் பண்ணலாம். இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபில், இப்போ ஃபில்லுங்கிறது வந்து எனக்கு 170 லிட்டர்ஸ் போனா கட் பண்ணும் அப்படின்னீங்கன்னா நீங்க அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் யூசேஜஸ். இப்போ இதே வந்து இந்த நம்ம ரெண்டாவது கேஸ், இப்போ ஒரு 100 mm கம்மியா இருக்கிற சென்சார், 400 mm லென்த் இருக்கிற சென்சார் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 36 லிட்டர்ஸ் வந்து இங்க இருக்கு. 36 லிட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இங்க போட்டிருக்கேன். 36 வந்து என்னோட ஃபிக்ஸ்டு ஆஃப்செட். ஸோ அதனால நான் வந்து 36ல இருந்து 180 வரைக்கும் ஸ்கேல் பண்ணியிருக்கேன். அதே ஃபார்முலா தான் இங்க வந்து y1 மட்டும் 36 இருக்கு. நம்ம y = mx + c ஃபார்முலா தான். c வந்து 36 அதேதான். ஸோ இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 135.7 லிட்டர்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே சென்சார் வேல்யூ சேம் தான். பட் ஆனா உங்களுக்கு சென்சாரோட ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயிலோட வேல்யூஸ் கெப்பாசிட்டி வேல்யூ வந்து டிஃப்ரெண்டா வருது. ஸோ இந்த மாதிரி சென்சார் வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்போது சேம் சிக்னல் வேல்யூ இருந்தா கூட ஆயில் லெவல் வந்து டிஃப்ரெண்டா தான் காட்டும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஆயில் லெவல் சென்சார் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இதை கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நிறைய பேர் பிஎல்சியோட பேசிக் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஜிக் கேட்ஸ் வந்து பிஎல்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஜிக் கேட்ஸோட பிரின்சிபல்ஸை நம்ம பார்க்கலாம், அது வந்து எப்படி பிஎல்சி கூட லிங்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.